முல்லைத்தீவிலிருந்து கொழும்புக்கு புதிய சொகுசு பேருந்து சேவை ஆரம்பம். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க கைது. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவால் பாராளுமன்றத்தில் பரபரப்பு. இலங்கை செலுத்த வேண்டிய மொத்த கடன்தொகை விவரம் வெளியானது. மாவீரர் நாள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். யாழ் மாநகர சபைக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழ்ப்பாணத்தில் வீடற்ற மக்களுக்கு அரசின் மகிழ்ச்சி செய்தி. அரசின் ஊழல் ஒழிப்பு செயல்பாட்டுக்கு பொன்சேகா பாராட்டு. தமிழ் மக்களுக்கு அரசியல் நோக்கமின்றி அபிவிருத்தி தேவை, கேசா விதானகே. தொடர்பான விரிவான செய்திகள். முல்லைத்தீவிலிருந்து கொழும்புக்கும் கொழும்பிலிருந்து முல்லைத்தீவுக்குமான புதிய சொகுசு பேருந்து சேவை ஒன்று இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறித்த பேருந்தின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். பல நாட்களாக முல்லைத்தீவு கொழும்புக்கு இடையிலான சொகுசு பேருந்து சேவை இல்லை என்ற விடயம் பரபரப்பாக பேசப்பட்டு வந்ததன் அடிப்படையில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அனுமதி பெற்று இன்று முதல் ரத்னா டிராவல்ஸ் என தனது சொகுசு பேருந்து சேவையை ஆரம்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்று காலை 8:30 மணிக்கு கொழும்பு பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து முல்லைத்தீவுக்கான பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இன்று இரவு 10 மணிக்கு முல்லைத்தீவிலிருந்து கொழும்பு நோக்கி பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் இன்று இரவு 9:30 மணிக்கு புதுக்குடியிருப்பிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கின்ற குறித்த பேருந்து சேவை முல்லைத்தீவு நகரத்துக்கு சென்று அங்கிருந்து 10 மணிக்கு பயணத்தை ஆரம்பிக்கும். குறித்த பேருந்து சேவையானது புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவு, முள்ளியவளை, ஒட்டு சுட்டான், நெடுங்கேணி, புளியங்குளம், வவுனியா, தம்புள்ளை, குருநாகல், கொழும்பு வழித்தடத்தில் இடம்பெற உள்ளதோடு ஆசனங்கள் ஒதுக்கிக் கொள்ள 07704177476 07706074746 070741746 என்ற தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளுமாறு பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற வைத்தியத்துறை மற்றும் ஏனைய துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களும் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கையை முன்வைத்து வந்த நிலையில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டதோடு பல்வேறு அரசியல் பிரமுகர்களும் இது தொடர்பில் கவனம் செலுத்தினர். இந்த நிலையில் இன்று முதல் இந்த சொகுசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கரைச்சி பிரதேச சபை எல்லைக்குள் குறிப்பாக நகரத்திலும் நகரத்தை சூழ்ந்துள்ள பகுதிகளிலும் படர்ந்துள்ள மண்வளத்தை உறிஞ்சி அளிக்கும் பாதீனியத்தை அழித்தொழிப்பதற்கான தீர்மானம் கரைச்சி பிரதேச சபையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி சூழலில் காணப்படுகின்ற பார்த்தீனிய செடிகளை வேருடன் பிடுங்கி பிரதேச சபை அலுவலகத்தில் கையளிக்கின்ற ஒவ்வொரு கிலோ பார்த்தீனியத்துக்கும் 200 ரூபாய் வழங்கப்படும். இந்த நடவடிக்கையானது இன்று தொடக்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. பிடுங்குகின்ற போது கைகளில் கையுறை அல்லது சொப்பிம்பை போன்ற பாதுகாப்பு கையுறைகளை அணிந்து அதனை அகற்றுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்வதாகவும் வேருடன் கொண்டு வரப்படுகின்ற செடிகளுக்கு மாத்திரமே பணம் வழங்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுமென கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேளமாளிகதன் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை அவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க வாக்குமூலம் அளிக்க வந்த சிறிது நேரத்திலேயே கைது செய்யப்பட்டார். அமைச்சரவை அமைச்சராக இருந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் சம்பவத்துடன் இந்த கைது தொடர்புடையது என ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நடந்து வரும் விசாரணை குறித்து முறையான அறிக்கை அளிக்க ரணதுங்க ஆணையத்துக்கு வருகை தந்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய சபை அமர்வுகளின் போது பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுக்கு ஒழுங்கு பிரச்சினை எழுப்புவதற்கு சபாநாயகர் சந்தர்ப்பம் அளித்ததை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்த்தமை பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது. ஒழுங்கு பிரச்சினை எழுப்புவது தொடர்பான நிலையியல் கட்டளை விதிகளை சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா, பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது பெயரை குறிப்பிட்டு பேசினால் மட்டுமே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் ஒழுங்கு பிரச்சினை எழுப்ப முடியும். ஆனால் இப்போது பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவின் பெயர் குறிப்பிடப்படாத போதும் அவருக்கு நீங்கள் ஒழுங்கு பிரச்சினை எழுப்ப வாய்ப்பளித்தீர்கள். ஒரு அமைச்சரவை அமைச்சரால் மட்டுமே அவரது பெயர் குறிப்பிடப்படாத போதும் ஒழுங்கு பிரச்சினை எழுப்ப முடியும். மற்றவர்களுக்கு இந்த விதி பொருந்தாதா என்று அவர் வாதிட்டார். சபாநாயகரின் இந்த முடிவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கடும் ஆட்சேபனை தெரிவித்ததால் பாராளுமன்றத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த செப்டம்பர் மாதம் வரையில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன் தொகை 30.9 டிரில்லியன் ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
தொழிலாளர் அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் 27(2) பிரிவின் கீழ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அந்த மொத்த கடனில் உள்நாட்டு கடன் 19.6 டிரில்லியன் ரூபாவும் வெளிநாட்டு கடன் 11.3 டிரில்லியன் ரூபாவும் உள்ளடங்கியுள்ளன. தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை பெற்றுக்கொள்ளப்பட்ட புதிய உள்நாட்டு கடன் 1393 பில்லியன் ரூபாவும் வெளிநாட்டு கடன் 526 பில்லியன் ரூபாவும் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டில் அரசு செலுத்திய கடனின் மொத்தம் 521 பில்லியன் ரூபாய் எனவும் அதில் மூலதன தவணை 310 பில்லியன் ரூபாய், வட்டி 211 பில்லியன் ரூபாயும் அடங்குவதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் உள்நாட்டு கடனுக்காக தவணை 5391 பில்லியன் ரூபாவும், வட்டி 1340 பில்லியன் ரூபாவும் என மொத்தம் 6731 பில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை குறைந்தபட்சம் 4.5% அளவில் நிலைநிறுத்த அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மாவீரர் நாளை ஒரு புனிதமான நாளாக கொண்டாட பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அன்றைய நாள் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் மதுபான சாலைகளை மூடுவதென்று தீர்மானித்துள்ளது. நேற்றைய சபை அமர்வின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2026 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் எங்களுடைய 13 உறுப்பினர் ஆதரவுடன் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. உண்மையில் எமது பிரதேச சபை ஆரம்பிக்கப்பட்டு முதல் முறையாக எமது சபை ஏகமனதாக வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. இது ஒரு மாற்றம். நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் எமது சபையிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஆகவே இதன் அடிப்படையில் எமது பிரதேச சபையின் அனைத்து வேலை திட்டங்களும் விரைவாக மேற்கொள்ளப்படும். இன்றைய தினம் எமது சபையில் சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. குறிப்பாக எதிர்வரும் மாவீரர் நாளன்று, அதாவது 27ஆம் தேதி பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை எல்லைக்குள் அனைத்து மதுபான சாலைகள் அனைத்தும் மூடப்படுவதாகவும் இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். எமது இனத்தினுடைய விடுவுக்காக போராடி தமது இன்னுயிர்கள் ஈகம் செய்த மாவீர செல்வங்களை நினைவு கூறுவதற்காக அந்த தினத்தை ஒரு புனிதமான நாளாக நினைவு கூறுவதற்கு எமது சபை முடிவெடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு உரிமைகளை புதுப்பிக்க தவறிய 7000க்கும் அதிகமான துப்பாக்கி உரிமையாளர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் 2024ஆம் ஆண்டுக்கான கணக்காய்வு அறிக்கையின்படி டிசம்பர் 31, 2024 வரை 7125 துப்பாக்கி உரிமங்கள் புதுப்பிக்கப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பிரிவு 182 பிரிவு 29(1) கீழ் துப்பாக்கி உரிமையாளர் உரிமம் காலாவதியான 10 நாட்களுக்குள் தங்கள் துப்பாக்கிகள் மற்றும் உரிமங்களை உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். அதன் பின்னர் துப்பாக்கிகள் உரிய அதிகாரியால் குறிக்கப்பட்ட இடத்தில் களஞ்சியப்படுத்தப்பட வேண்டும். இருப்பினும் புதுப்பிக்கப்படாத துப்பாக்கிகளுக்கு இந்த நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை என அறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. உரிமங்களை புதுப்பிக்க தவறிய துப்பாக்கி உரிமையாளர்கள் குறித்து போலீஸ் அதிகாரியால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கப்படாத அனைத்து துப்பாக்கி உரிமங்கள் தொடர்பாகவும் துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பிரிவு 29(1) படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அறிக்கை பரிந்துரைத்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள காற்று மாசுபாட்டை குறைப்பது தொடர்பில் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான வேலை திட்டத்தை தயாரிக்கும் போது 2017ஆம் ஆண்டின் வட்டமானி அறிவித்தலை கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டது. சுற்றாடல் மாசுபாட்டை குறைக்கும் வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் உத்தரவிடுமாறு கோரி மருத்துவர் உமாசுகி நடராஜா என்பவரால் குறித்த மனு தாக்கல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான ரோகந்த் அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு நிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாபெரே 2017ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் குப்பைகள் மற்றும் கழிவுகளை திறந்த வெளியில் எரிப்பதை தடை செய்யும் வட்டமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டதாக சுட்டிக்காட்டினார். அந்த வட்டமானி அறிவித்தலின் அடிப்படையில் இந்த காற்று மாசை குறைக்கும் வேலை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டும் என சட்டத்தரணி தாபெரே தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து தமது உத்தரவை பிறப்பித்த நீதிமன்றம் விசாரணை 2026 ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. யாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெயர்ந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடுத்த 3 முதல் 4 ஆண்டுகளுக்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வீடமைப்பு பிரதியமைச்சர் டிபி சரத் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டின் 2ஆம் வாசிப்பு மீதான 3ஆம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்தார்.
2015 முதல் 2019 வரையிலான முந்தைய அரசாங்கத்தின் வீடமைப்பு திட்டங்கள் கடுமையாக விமர்சித்த அவர் 64,407 வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட போதிலும் 1,647 வீடுகள் மட்டுமே கட்டி முடிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அவற்றுள் பல வீடுகள் யானை தாக்கும் இடங்களிலும் தண்ணீர் மற்றும் வீதி வசதிகள் இல்லாத காட்டுப் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் குடியிருக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இந்த முறை பாதீட்டில் தோட்ட சமூக மக்களுக்காக 2,500 வீடுகள் கட்ட 5.6 பில்லியன் ரூபாவும், கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் 5,000 வீடுகளை நிர்மாணிக்க 15 பில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கில் மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2,445 வீடுகளை நிர்மாணிக்க இந்த ஆண்டு 3.8 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வீடொன்றுக்கு தலா 15 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இது மற்ற பிரதேசங்களில் வழங்கப்படும் 10 லட்சம் வீடு தொகையை விட அதிகமாகும். ஏனெனில் அங்கு கட்டுமான செலவுகள் கூடுதலாக உள்ளது. மேலும் வடக்கில் முந்தைய ஆட்சியில் சுமார் 5,000 குடும்பங்கள் வீடுகளை இழந்து தகர குட்டைகளில் தங்க வைக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கான வீடுகளுக்கு அத்திவாரம் மட்டுமே போடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஆண்டு யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார் ஆகிய பிரதேசங்களில் 1,900க்கு மேற்பட்ட வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 3 தொடக்கம் 4 ஆண்டுகளுக்குள் யாழ்ப்பாண குடாநாட்டில் இடம்பெயர்ந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடுகளை கட்டி முடிக்கும் பணி நிறைவு செய்யப்படும் என அவர் தெரிவித்தார். ஊழல் வலையமைப்புக்கு முழுமையாக முடிவு கட்டுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் முயற்சி பாராட்டத்தக்கது என முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார். மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழல்வாதிகள் மற்றும் மோசடியாளர்களுக்கு இடமளிக்கப்படவில்லை என்பதை நாம் ஏற்றாக வேண்டும். அதேபோல் ஊழல் வலையமைப்பை முற்றாக இல்லாதொழிப்பதற்கு இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும். ஆனால் அதற்குரிய முயற்சி எடுக்கப்படுவதை மதிக்கின்றோம், வரவேற்கின்றோம் என பொன்சேகா தெரிவித்தார். அதேவேளை கடந்த கால அரசாங்கங்கள் பயணித்ததை விட தற்போதைய அரசாங்கத்தின் பயணம் சிறப்பாக உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவால் தான் என்னை அரசியலுக்குள் கொண்டு வந்தார். அவரை சிறையில் அடைத்த போது கவலை அடைந்தேன். எனினும் இதன் மூலம் அரசாங்கம் சிறந்த முன்னுதாரணத்தை வழங்கியது. நாட்டில் அனைவருக்கும் ஒரே கரண்டியில் தான் பகிரப்படுகிறது என்பதை இதன் மூலம் வழங்கப்பட்ட செய்தியாகும். இதனை நாம் மதிக்க வேண்டும் என பொன்சேகா தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதிகளான ஜே.ஆர். ஜெயவர்தன மற்றும் ரணசிங்க பிரேமதாசவை போன்று தமிழ் மக்களுக்கு அவரும் சேவையாற்றவில்லை. தமிழ் மக்களுக்கு அரசாங்கம் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இருப்பினும் அது அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக அமையக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேசா விதானகி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கியது. கடந்த ஆட்சியாளர்களைப் போன்று நாங்கள் செயற்பட மாட்டோம் என குறிப்பிட்டது. ஆனால் தற்போது முற்றிலும் எதிர்மறையாக செயற்படுகிறது. நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய தரப்பினரை போன்றுதான் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது. எவ்வித கொடுப்பனவுகளையும் பெறப்போவதில்லை என குறிப்பிட்டவர்கள் சகல கொடுப்பனவுகளையும் இரகசியமாக பெற்றுக்கொள்கிறார்கள். அரசியல்வாதிகளுக்கு அரசியலமைப்பால் வழங்கப்படும் சிறப்பு சலுகைகள் பெற்றுக்கொள்ளுங்கள், அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மக்களை ஏமாற்றியதான் தற்போது பிரச்சனையாக உள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குள் இல்லாவிடின் இந்த அரசாங்கம் இல்லை என்று குறிப்பிட வேண்டும். இந்த அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் மீது சுமத்தப்பட்ட ஊழல், மோசடி மற்றும் அரச நிதி முறைகேடு தொடர்பில் எவ்வித நடவடிக்கைகளையும் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழு மேற்கொள்ளவில்லை. இவ்வாறான பின்னணியில் ஆணைக்குழு மீது எவ்வாறு நம்பிக்கை தோன்றும்? இந்த நாட்டில் வாழும் தமிழ் மக்களுக்கு அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அவர்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும். தெற்கில் அரசியல் செல்வாக்கு பலவீனமடையும் போது வடக்கில் அரசியல் இருப்பை வலுப்படுத்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என நினைக்கக்கூடாது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி வசம் இருந்த தமிழர்களின் வாக்கு வங்கிகளை கைப்பற்றுவதற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடாது. முன்னாள் ஜனாதிபதிகளான ஜே.ஆர். ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாஸ் ஆகியோர் தமிழ் மக்களுக்கு சேவையாற்றினார்கள். பிற்பட்ட காலத்தில் வந்த ஆட்சியாளர்கள் தமிழ் மக்கள் குறித்து அதீத கவனம் செலுத்தவில்லை. தமிழ் மக்களுக்கு அரசாங்கம் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இருப்பினும் அது அரசியல் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக அமையக்கூடாது என தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.